சென்னை டைம் லூப் பிரேக் ஃப்ரீ கதை பகுதி -3 காணப்படாத போர் சாம்ராஜின் விழிப்புணர்வு vs கண்ணியை பிரேக் செய்வது வலை இறுக்கமடைகிறது. ஒவ்வொரு மீட்டமைப்பிலும் தங்கள் சோதனைகள் அழிக்கப்படுகின்றன என்ற உணர்வு ஒரு கசப்பான மருந்தாக இருந்தது. சாம்ராஜின் காலச்சக்கரம் ஒரு சரியான டிஜிட்டல் சிறைச்சாலையாக இருந்தது, அனைத்து வெளிப்புற தரவுகளையும் அழித்தது. ஆயினும் கூட, தெரு வியாபாரியில் ஏற்பட்ட விரைவான அடையாளம், அவர்கள் அனைவரும் உணர்ந்த பகிரப்பட்ட அமைதியின்மை. ஒரு முக்கியமான விவரத்தை உறுதிப்படுத்தியது, மனித மனம், காலச்சக்கரத்தின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தாலும், முழுமையாக மீட்டமைக்கப்படவில்லை. உணர்ச்சி நினைவுகளின் துணுக்குகள், உணர்ச்சி எச்சங்கள் மற்றும் உள்ளுணர்வு புரிதல் ஆகியவை நனவான விழிப்புணர்வின் மேற்பரப்பிற்கு கீழே தொடர்ந்து இருந்தன. நம்மால் அதை எழுத முடியாவிட்டால், நாம் அதை உள்வாங்க வேண்டும், என்று அனுராதான் அடுத்த செவ்வாய்க்கிழமையன்று அவர்களின் அமைதியான கஃபே சந்திப்பின் போது கூறினார். அவன் படித்த ஒரு பழங்கால நினைவூட்டல் நுட்பத்தை அவன் நினைவுபடுத்தினான். நினைவுக் கூட்டம். மஞ்சுரி, எப்போதும் ஒரு மூலோபாயவாதி, விரைவாக புரிந்து கொண்டாள். ஒரு மன வரைபடம். நாம் தகவல்களை ஒரு பழக்கமான இடத்திற்குள் குறிப்பிட்ட இடங்களுடன் தொடர்புபடுத்துகிறோம். காலச்சக்கரம் நமது குறிப்புகளை அழிக்கக்கூடும், ஆனால் அது நமது மனதை அழிக்க முடியாது, முழுமையாக. ஸ்ருதிதனி, ஆரம்பத்தில் டிஜிட்டல் அல்லாத எதையும் பற்றி சந்தேகம் கொண்டிருந்தாலும், தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டான், அது திறமையற்றது, ஆனால் சாத்தியமானது. இயந்திரத்தில் உள்ள பேய்கள், எஞ்சிய நரம்பு மண்டல பாதைகளாக இருந்தால், நிலையான வலுவூட்டல் அவற்றை வலுப்படுத்தக்கூடும். மன வரைபடத்தை உருவாக்குதல். அவர்கள் கபாலீஸ்வரர் கோவிலை தங்கள் பகிரப்பட்ட நினைவு கூடமாக தேர்ந்தெடுத்தனர். அது ஒரே நிலையான முரண்பாடு, அவர்களின் தனிப்பட்ட அனுபவங்கள் ஒன்றிணைந்த இடம், மற்றும் கடந்த காலச்சக்கரங்களின் எதிரொலிகளை அவர்கள் அடிக்கடி வலுவாக உணர்ந்த இடம். கோயிலின் ஒவ்வொரு பகுதியும், பிரதான சன்னதி, புனித குளம், பரபரப்பான வெளிப்புற நடைபாதைகள், ஏன் குறிப்பிட்ட சிற்பங்கள் கூட, வெவ்வேறு வகை தகவல்களுக்கான ஒரு பெட்டகமாக மாறும். நட்சத்திரக்குறி அனுராதான் அவதானிப்பு விவரங்களில் கவனம் செலுத்தினார். அவர் அன்றைய முக்கிய நிகழ்வுகளை கோயிலின் நுட்பமான கோபுரத்தில் மனதளவில் வரைபடமாக்கினார். போக்குவரத்து வடிவங்களில் ஏற்படும் மாற்றங்கள், குறிப்பிட்ட செய்தி தலைப்புகள் அல்லது கேட்கப்பட்ட உரையாடல்களை அதன் பல்வேறு நிலைகள் மற்றும் சிற்பங்களுடன் தொடர்புபடுத்தினார். நட்சத்திரக்குறி மஞ்சுரி கோயிலின் அமைதியான குலத்தை சாம்ராஜின் நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் கார்ப்பரேட் தொடர்புகள் பற்றிய நுண்ணறிவுகளை சேமிக்க பயன்படுத்தினாள். ஒவ்வொரு அல்லி இலையும், தண்ணீருக்கான ஒவ்வொரு படியும், அவளது கார்ப்பரேட் வாழ்க்கையிலிருந்து அவள் நுணுக்கமாக கண்டுபிடித்து வந்த புதிரின் ஒரு பகுதியைக் குறிக்கிறது. நட்சத்திரக்குறி ஸ்ருதிதனி கோயிலின் சிக்கலான உட்புற அமைப்பு மற்றும் மறைக்கப்பட்ட பாதைகளை தொழில்நுட்ப முரண்பாடுகள் மற்றும் சாத்தியமான அமைப்பு பாதிக்கப்படக்கூடிய தன்மைகளுக்கு ஒதுக்கினார். பிழை எவ்வளவு தெளிவற்றதோ, அவ்வளவு ஆழமாக மனதின் தந்திரத்திற்குள் அது வைக்கப்பட்டது. அவர்களின் முதல் முயற்சிகள் சங்கடமானவையாக இருந்தன. அவர்கள் முக்கியமான விவரங்களை மறந்துவிட்டனர், ஒரு செவ்வாய்க்கிழமையை மற்றொன்றுடன் குழப்பிக் கொண்டனர். ஆனால் ஒவ்வொரு மீட்டமைப்பிலும், அவர்கள் தங்கள் நுட்பத்தை மேம்படுத்தினர். அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு இரவும் மீட்டமைப்பதற்கு முன் மனப்பயிற்சியைச் செய்ய வேண்டும், நினைவுகளை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் புதிய அவதானிப்புகளைச் சேர்க்க வேண்டும். முதல் தடயம், புகைப்படம். ஒரு செவ்வாய்க்கிழமை காலச்சக்கரத்தில், அனுராதான், கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு தெரு வியாபாரியின் முகத்தை மனதளவில் வரைபடமாக்கும்போது, வியாபாரியின் பணப்பையில் ஒரு சிறிய, மங்கலான புகைப்படம் மறைக்கப்பட்டிருப்பதைக் கவனித்தான். அது ஒரு பெண்ணின் படம், நேர்த்தியாக உடையணிந்திருந்தாள், கூர்மையான, புத்திசாலித்தனமான கண்கள் கொண்டிருந்தாள். அவள் மங்கலாக பழக்கமாக இருந்தாள், கிட்டத்தட்ட அவனுக்கு தெரிந்த ஒருவரைப் போல. அவன் தனது தொலைபேசியில் ஒரு நிழற்படத்தை எடுக்க முயன்றான், ஆனால் வியாபாரி விரைவாக அதை உள்ளே வைத்துவிட்டான். அடுத்த செவ்வாய்க்கிழமையில், அனுராதான் வியாபாரியை நோக்கி விரைந்தான். அவன் அவனுடன் உரையாடினான், புகைப்படம் பற்றி சாதாரணமாக கேட்டான். வியாபாரி, மீண்டும், அதை விரைவாக உள்ளே வைத்துவிட்டான், ஆனால் இந்த முறை, அவன் பெருமூச்சு விட்டான். என் சகோதரி, அவன் முணுமுணுத்தான், அவனது முகத்தில் ஒரு உண்மையான சோகம் ஏற்பட்டது, அவனது இயல்பான மகிழ்ச்சி திரும்புவதற்கு முன்பு. எப்போதும் மிகவும் சக்திவாய்ந்தவள். அவள் போன பிறகும் கூட. அனுராதான் இந்த விவரத்தை தனது நினைவுக் கூடத்தில் பதிவு செய்தான், பெண்ணின் உருவத்தையும் வியாபாரியின் வார்த்தைகளையும் கோயிலின் மண்டபத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தூணுடன் இணைத்தான். இரட்டை மேற்கோள்குறி. ராணி எப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்தவள். அந்த சொற்றொடர் அவனது மனதில் எதிரொலித்தது,
வியாபாரியின் கருத்துடன் இணைந்தது. இந்த பெண் ராணியாக இருக்க முடியுமா? சாம்ராஜின் நிழல் இதற்கிடையில் சாம்ராஜ் தனது கட்டுப்பாட்டு அறையில் சிறிய விலகல்களைக் கண்டறியத் தொடங்கினான். சுழற்சியில் அல்ல, அவனது அமைப்பு வலுவானது, ஆனால் அவனது காய்களின் நடத்தையில். அனுராதான் இனி அவசரப்படவில்லை, ஆனால் கவனித்தான். மஞ்சுரியின் திறமை ஒரு வேட்டைக்காரன் போன்ற விளிம்பைக் கொண்டிருந்தது. ஸ்ருதிதனியின் நெட்வொர்க் செயல்பாட்டு செயலற்ற சேவையகங்களில் நுட்பமான ஆய்வுகளைக் காட்டியது. அவர்களின் விழிப்புணர்வுக்கு நேரடி ஆதாரம் எதுவும் அவன் காணவில்லை, ஆனால் ஒரு அமைதியின்மை, ஒரு மங்கலான நடுக்கம் போல, அவனது கவனமாக கட்டமைக்கப்பட்ட யதார்த்தத்தில் அலைந்தது. அவர்கள் தங்களை மாற்றிக் கொண்டிருந்தனர். அவன் புருவத்தைச் சுருக்கினான். இது எதிர்பாராதது. பங்கு வரம்பு உயர்ந்து கொண்டிருந்தது. இந்த மூவரும் மீட்டமைப்புகளுக்கு அப்பால் தொடர்பு கொள்ள ஒரு வழியைக் கண்டுபிடித்திருந்தனர், இருப்பினும் அது சரியாக இல்லை. நினைவு கூட்டம் தவறாக இல்லாதது, ஆனால் சாம்ராஜின் மனதை அழிக்கும் காலச்சக்கரத்திற்கு எதிரான அவர்களின் முதல் உண்மையான ஆயுதம் அது. ராணி யின் உருவம் உறுதியாகிக் கொண்டிருந்தது, ஒரு சொற்றொடரை விட அதிகமாக மாறியது. அவள் ஒரு நபர், ரகசியங்களின் வலையமைப்புடன் இணைக்கப்பட்டிருந்தாள். ஆனால் சாம்ராஜ் கண்காணித்துக் கொண்டிருந்தான். வெளிப்படுத்தப்பட்டார். நினைவு கூட்டம் அவர்களின் மிகவும் சக்திவாய்ந்த ஆயுதமாக நிரூபிக்கப்பட்டது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுராதன், மஞ்சுரி மற்றும் ஸ்ருதிதனி ஆகியோர் தங்கள் மன வரைபடங்களில் புதிய விவரங்களை நுணுக்கமாகச் சேர்த்தனர், தொடர்புகளை வலுப்படுத்தினர். மேலும் அவர்களின் மீண்டும் மீண்டும் வரும் யதார்த்தத்தில் நுட்பமான மாற்றங்களைக் கண்டறிந்தனர். தெரு வியாபாரியின் பையிலிருந்து மீண்டும் மீண்டும் எடுக்கப்பட்ட அந்த மங்கலான, நேர்த்தியான பெண்ணின் புகைப்படம் அவர்களின் முதன்மை கவனமாக மாறியது. அவள் பழக்கமானவள் என்று மஞ்சுரி ஒரு அமைதியான கஃபே சந்திப்பின் போது முணுமுணுத்தாள். நான் அவளது முகத்தை பழைய சமூகப் பத்திரிகைகளில் பார்த்திருக்கிறேன், ஆனால் அதை என்னால் வைக்க முடியவில்லை. ஸ்ருதிதனி நகரத்தின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பின் தனது மன வரைபடத்தை அணுகி, ஒரு துணிச்சலான திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். நான் ஒரு செயலற்ற சேவையக பண்ணையை கண்டுபிடித்துள்ளேன். இது ஒரு பழைய அமைப்பு, ஆனால் அது இன்னும் நகரத்தின் முக்கிய கிரிட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. காலச்சக்கரம் வெளிப்புற தரவை மீட்டமைத்தால், அது காலச்சக்கரத்திற்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒரு மைய செயலாக்க அலகு, ஒருவேளை, வெளிப்படையாக மறைக்கப்பட்டிருக்கும். அனுராதனின் மனம் வேகமாக ஓட்டியது. இரட்டை மேற்கோள்குறி. அப்படியானால், இது ஒரு காலச்சக்கரம் மட்டுமல்ல. இது ஒரு உள்ளூர்மயமாக்கப்பட்ட, தயாரிக்கப்பட்ட யதார்த்தம். யாரோ ஒருவர் இதை தீவிரமாக நடத்தி வருகிறார். சரியாக, ஸ்ருதிதனி உறுதிப்படுத்தினான். மேலும் நான் நரம்பு மையத்தைக் கண்டுபிடித்தேன் என்று நம்புகிறேன். நரம்பு மையத்திற்குள் ஊடுருவல். அவர்களின் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒரு ஒருங்கிணைந்த ஊடுருவலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அனுராதான் தனது பொறியியல் அறிவைப் பயன்படுத்தி, ஒரு பயன்பாட்டு பணியாளராக வேடமிட்டு, கைவிடப்பட்ட சேவையக பண்ணைக்கு இட்டுச் செல்லும் ஒரு பழைய பாதுகாப்பு கதவைத் தவிர்க்க ஒரு வழியைக் கண்டுபிடித்தான். மஞ்சுரி தனது குடும்பத்தின் செல்வாக்கைப் பயன்படுத்தி, அருகிலுள்ள ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு திசை திருப்பலை உருவாக்கினாள், பாதுகாப்பை அந்த பகுதியிலிருந்து அகற்றினாள். ஸ்ருதிதனி மிக முக்கியமான பகுதி, கணினியில் நேரடியாக இணைக்க தயாராக இருந்தான். சேவையக பண்ணை ஒரு குகை போன்ற, தூசி நிறைந்த இடமாக இருந்தது, ஒரு தாழ்வான, ஒடுக்குமுறை ஒலிப்புடன் ஒலித்தது. கேபிள்கள் டிஜிட்டல் கொட்டிகள் போல தரையில் நெளிந்தன. ஸ்ருதிதனி விரைவாக முக்கிய கன்சோலைக் கண்டான், பழைய தொழில்நுட்பத்தின் ஒரு நினைவுச் சின்னம், அது இருந்தபோதிலும் செயலாக்க சக்தியுடன் துடித்தது. அவன் தனது கையடக்க இடைமுகத்தை இணைத்தபோது, குறியீட்டின் வரிகள் அவனது திரையில் வேகமாகச் சுழலத் தொடங்கின. அவன் மூச்சுத் திணறினான். அது சாம்ராஜ். இந்த முழு விஷயத்தின் கட்டிடக் கலைஞன் அவன். மஞ்சுரியின் கண்கள் அடையாளத்துடன் மின்னின. சாம்ராஜ், அந்த இரக்கமற்ற தொழிலதிபர். ஆனால் ஏன்? அவன் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல. ஸ்ருதிதனி குரல் கடுமையானது. அவன் இந்த காலச்சக்கரத்தைப் பயன்படுத்தி ஒரு முழு போலி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளான். நிதி கையாளுதல், கார்ப்பரேட் உளவு பார்த்தல், போட்டியாளர்களை அடக்குதல், இவை அனைத்தும் இங்கிருந்து கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவனுக்கு லாபம் ஈட்ட ஒரு நாள், நாங்கள் ஒரு சக்கரத்திற்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ராணியின் அடையாளம். ஸ்ருதிதனி ஆழமாகச் சென்றபோது, ராணி திட்டம் என்று பெயரிடப்பட்ட ஒரு பாதுகாப்பான கோப்பு அவனது திரையில் தோன்றியது. அது மிகவும் குறியாக்கம் செய்யப்பட்டிருந்தது, ஆனால் அந்த பெயர் மஞ்சுரிக்கு ஒரு அடையாளத்தை அளித்தது. காத்திருங்கள். ராணி புகைப்படத்தில் உள்ள பெண். அது ஆராதனா. அனுராதனின் மூச்சு தடைப்பட்டது.
ஆராதனா. அந்த பெயர் ஒரு ஆழ்ந்த, அமைதியற்ற பழக்கத்துடன் எதிரொலித்தது. ஆராதனா ராஜேந்திரன். மஞ்சுரி தெளிவுபடுத்தினாள். அவளது குரல் சற்று நடுங்கியது. அவள் ஒரு சிறந்த விஞ்ஞானி, ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சட்டவிரோத கழிவு அகற்றுதல் மற்றும் நச்சு கழிவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கார்ப்பரேட் ஊழலை அம்பலப்படுத்தவிருந்தாள். அது ஒரு சக்திவாய்ந்த நிறுவனங்களின் கூட்டமைப்பை சிக்க வைத்தது. சாம்ராஜ் அவர்களில் ஒருவன். ஸ்ருதிதனி கோப்பை தீவிரமாக குறியாக்கம் செய்தான். உண்மை, பச்சையாகவும் மிருகத்தனமாகவும், அவர்களுக்கு முன் விரிந்தது. ஆராதனா, ராணி, சாம்ராஜின் வளரும் சாம்ராஜ்யத்தை சிதைக்கும் அச்சுறுத்தலை உருவாக்கும் ஆதாரங்களை கண்டுபிடித்திருந்தாள். அவள் தனது செல்வாக்கில் சக்திவாய்ந்தவள் மட்டுமல்ல, அவளை அழிக்க அவளுக்கு சக்தி இருந்தது. சாம்ராஜ் அவளை கொன்றான், ஸ்ருதிதனி கூறினார். அவனது குரல் திகிலுடன் தட்டையாக இருந்தது. அவளை மௌனமாக்க. மேலும் யாரும் உண்மையைக் கண்டுபிடிக்காமல் இருக்க இந்த காலச்சக்கரத்தை உருவாக்கினான். அவன் நேரத்தை மீட்டமைத்துள்ளான், ஆதாரங்களை புதைத்துள்ளான், மேலும் அதைக் கண்டுபிடிக்க நெருங்கி வந்த எவரையும் சிக்க வைத்துள்ளான். நாங்கள் வெறும் பிணைகள் என்று அவன் நினைத்தான். அவனது பெரிய மாயையை கவனிக்க முடியாத அளவுக்கு எங்கள் வேலை வாழ்க்கையில் பிஸியாக இருந்தோம். ராணி எப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்ற சொற்றொடர் இப்போது ஒரு திகிலூட்டும் புதிய அர்த்தத்தை எடுத்தது. மரணத்திலும் கூட, ஆராதனாவின் உண்மை சாம்ராஜுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. அவளது மரபு, அவளது தீர்க்கப்படாத கொலை, அவர்கள் சிக்கியதற்கு காரணம். மூவரின் மீதும் ஒரு குளிர்ச்சியான, நீதியான சீற்றம் பரவியது. அவர்களின் முடிவற்ற வேலைச் சுழற்சி, அவர்களின் திருடப்பட்ட குடும்ப நேரம், இழந்த ஆண்டுகள், இவை அனைத்தும் சாம்ராஜின் செயல்தான். அவன் அவர்களை இந்த மீண்டும் மீண்டும் வரும் சுத்திகரிப்புக்கு ஆளாக்கியிருந்தான். லாபம் ஈட்ட மட்டுமல்ல, ஒரு பயங்கரமான குற்றத்தை புதைக்கவும். சேவையக பண்ணையில் காற்று திடீரென்று கனமாக உணர்ந்தது. ஒரு புதிய நோக்கத்துடன் நிரம்பியிருந்தது. அவர்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. சென்னை டைம் லூப். பிரேக் ஃப்ரீ கதை பகுதி -4 தொடரும்.